அரசன் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழால் இணைந்த தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். கீறல்கள், வெட்டுக்கள் போன்று ஏற்படக்கூடிய காயங்களுக்கு அடிப்படை சிகிச்சை அளிக்கவும், அவசர மருத்துவ நிலைமைகளுக்கு ஆம்புலன்ஸ் வரும் வரை நிலைமை மோசமடையாமல் நடவடிக்கை எடுப்பதற்கும் முதலுதவி பெட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உதவுகிறது. கடுமையான சூழ்நிலைகளில் ஒருவரின் உயிரை காப்பாற்ற உதவும் முதலுதவி பெட்டி என்றால் என்ன, எவ்வாறு, எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, முதலுதவி பெட்டியில் என்ன பொருட்கள் இருக்கின்றன போன்ற விவரங்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதலுதவி பெட்டி என்பது நோய்வாய்ப்பட்ட அல்லது காயமடைந்தவருக்கு முழு மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வரை உதவுவதற்காக கட்டுக்கள், பேண்டேஜ், பிளாஸ்டர்கள், கிருமி நாசினிகள், துடைப்பான்கள் போன்ற பொருட்களை கொண்ட ஒரு சிறிய பெட்டியாகும். முதலுதவி பெட்டியை விரும்பும் அளவுக்கு சின்னதாகவோ அல்லது எளிமையாகவோ தயார் செய்யலாம். பயன்படும் சூழ்நிலையை பொறுத்து அளவு மற்றும் பொருட்களின் உள்ளடக்கம் மாறுபடும். முதலுதவி பெட்டியில் இருக்கும் சில பொதுவான பொருட்களின் விவரங்களை பற்றி பார்ப்போம். கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக், காயங்களை சுத்தம் செய்யவும் நோயை உண்டாக்கும் தொற்றுக்களை அழிக்கவும் தடுக்கவும் பயன்படுகிறது. ரோலர் பேண்டேஜ், முக்கோண பேண்டேஜ், டியூப்லர் போன்ற பேண்டேஜ்கள் காயங்களை மறைப்பதற்கும், கடுமையான இரத்த போக்கை கட்டுப்படுத்துவதற்கும், உறுதியான அழுத்தத்தை கொடுப்பதற்கும் பயன்படுகிறது. காட்டன் பால்ஸ் காயத்தை சுற்றியுள்ள தோலை சுத்தப்படுத்துவதற்கும் காயத்தை சுத்தப்படுத்துவதற்கும் தேவைப்படும். பிசின் டேப் ட்ரெஸ்ஸிங் செய்வதற்கும் கட்டுக்களின் முனையை பிடித்து கொள்வதற்கும் உதவும். கட்டுக்கள் அல்லது டேப்புகளை வெட்டுவதற்கும் ஒரு சில நேரங்களில் ஆடைகளை வெட்டுவதற்கும் கத்தரிக்கோல் பயன்படும். காயங்களை பாதுகாப்பதற்கும் உலர வைப்பதற்கும் ஆன்டி பிளாஸ்ட் பயனுள்ளதாக இருக்கும். வெப்பநிலையை அறிந்து கொள்வதற்கு வெப்பமானி தெர்மாமீட்டர் உதவியாக இருக்கும். கணினி திரையை வெகுநேரம் உற்று பார்த்தாலோ அல்லது மாசுபட்ட காற்றின் காரணமாக கண்கள் வறண்ட நிலையில் இருப்பதாக நினைத்தாலோ கண் கழுவுதலை பயன்படுத்தலாம். காயத்தை சுத்தப்படுத்துவதற்கு காய்ச்சி வடிகட்டிய நீர், டிஸ்டில் வாட்டரை பயன்படுத்தலாம். ஒரு சிறிய தீக்காயத்திற்கு எரிந்த பகுதியில் பேன் ஜெல்லை பயன்படுத்தி ட்ரெஸ்ஸிங் செய்யலாம். நோய் தொற்றை தடுப்பதற்கு ஆன்டிபயாட்டிக் களிம்புகளை பயன்படுத்தலாம். தலைவலி, முதுகுவலி போன்ற பொதுவான வலிகளுக்கு தைலம் அல்லது ஸ்ப்ரே ஜெல் பயன்படுத்துவது உடனடியாக வலியை குறைக்க உதவும். மாஸ்க் போடுவதன் மூலம் பாதிக்கப்பட்டவரின் நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு உதவும். கோவிட்-19க்கு பிறகு இது பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. உயிர் காக்கும் முதலுதவி பெட்டியில் இன்னும் பல பொருட்கள் இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நடைமுறை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப முதலுதவி பெட்டியை சிறியதாகவோ நீடித்ததாகவோ இருக்க வேண்டும். கடுமையானதாக இருக்கக்கூடாது. முதலுதவி பெட்டியை பயன்படுத்தினாலும் இல்லாவிட்டாலும் அடிக்கடி சரிபார்க்க வேண்டும். குறையும் பொருட்களை தேடுவதுடன் காலாவதியான பொருட்கள், சேதமடைந்த பொருட்களை நினைவில் வைத்து கொண்டு அதனை மாற்றிவிட வேண்டும். சிறிய விபத்துக்கள் மற்றும் காயங்களை சமாளிக்க வீட்டில் முதலுதவி பெட்டி இருப்பது முக்கியம். முதலுதவி பெட்டியை தயார் செய்து குழந்தைகளுக்கு எட்டாத இடத்தில் பூட்டி வைக்கப்பட வேண்டும். அடிப்படை காயங்கள் மற்றும் நோய்களை பற்றிய தகவல் அட்டை முதலுதவி பெட்டியில் சேர்க்கப்பட வேண்டும். படிப்பதற்கு சுலபமாகவும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாகவும் இருக்கப்பட வேண்டும். வரைபடங்கள் அடங்கிய ஒரு சிறிய புத்தகமாகவோ அல்லது துண்டு பிரசுரமாகவோ முதலுதவி பெட்டியில் வைக்கப்பட வேண்டும். நண்பர்களே, இதுவரை நாம் உயிர் காக்கும் முதலுதவி பெட்டியை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் இதுபோன்று தரமான பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா. பாய்.